ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூப் சைடு வந்து. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் ஒரு குட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு நினச்சிட்டே இருக்கேன், நம்ம சேனலில் வந்துட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து அதுக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு. எஸ், நம்ம சேனலில் வந்துட்டு பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ் வந்துட்டு வீடியோஸாக வந்து போட போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீட்டில் வந்து என்னை வெளியே வேலைக்கு விட மாட்றாங்க, அப்புறம் வந்துட்டு நான் பாப்பா வச்சுருக்கேன், ஸோ என்னால் வந்துட்டு வெளியே போய் வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்றவங்க, முக்கியமாக வந்துட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக வந்துட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருங்க. ஸோ இந்த பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு 10 கிளாஸ் வந்துட்டு வரப்போகுது. ஸோ 10 கிளாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸு. ஸோ இந்த சர்வீஸ்லாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் பார்லர் வைக்க முடியாது. பேசிக் டு அட்வான்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு பார்லர் வச்சு ப்ராப்பராக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பேசிக் கிளாஸ் வச்சு நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். வீட்லேயே வந்து கொஞ்சமாக திங்ஸ் வாங்கி வச்சுட்டு உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க கிளைண்ட்ஸுவே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே மாதம் வந்து 1000கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீடியோஸ் வந்து லைஃப் லாங் வந்து நம்ம சேனலில் தான் இருக்கும். எப்போ வேணுமோ வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பியூட்டிஷியன் கிளாஸை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது நான் கிளாஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வேணும், உங்களோட நீங்கள் படித்ததுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா 500 rupees மட்டும் பே பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைப்பா எனக்கு வீடியோஸ் பார்த்தாலே வந்து புரிஞ்சிடும், எனக்கு இதுவே போதும், சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது முற்றிலுமே வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான். நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த வீடியோ வந்து லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ உங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் சர்வீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாள் நான் வீடியோ பார்த்துட்டு மறுநாளே வந்து நான் கிளைண்ட் அட்டென்ட் பண்ணுறேன், அந்த கதையே வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்களுக்கும் நான் அதுதான் பண்ணுவேன். 20 days வந்துட்டு கிளாஸ் வந்து இருக்க போகுது. 20 days கிளாஸும் வந்துட்டு கரெக்டாக அட்டென்ட் பண்ணி கடைசியாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து நான் ஒன்று வைப்பேன். அதாவது வந்துட்டு நான் 500 rupees பே பண்ணி இந்த கிளாஸ் வந்துட்டு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது குரூப் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். கடைசியாக வந்து ஒரு எக்ஸாம் வச்சு தான் அவங்க ஒழுங்காக அதில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கம்பெனி. ஏன்னாலும் வந்துட்டு பியூட்டிஷியன் வந்து கற்றுக்க முடியாது, கற்றுக்கிற ஃபீல்டு வந்து அது கிடையாது. ஏன்னா கற்றுக்கிட்டு வேலை பார்க்குற ஃபீல்டு இது கிடையாது. ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் மொத்தமாக சொதப்பிடுச்சு, அடுத்த கிளைண்ட்டே வந்து பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஆகிடும். ஸோ ப்ராப்பராக பண்ணணும் எதுனாலும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் வந்து கிளாஸஸ் பற்றி, அதாவது பியூட்டிஷியன் கிளாஸஸ் பற்றி தெரியும் அப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்துட்டு என்னால் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். யாரோட டவுட்டோ யாரோட கைடன்ஸும் வேண்டாம், யாரும் எனக்கு மென்டர் வேண்டாம், சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். சரி, எல்லாம் பேசிட்டேன். இந்த கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க, கரெக்டாக? ஓகே, இந்த கிளாஸ் வந்துட்டு ஜூலை 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை 1 ஜூலை 20 வரைக்கும் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் யூடியூப்பில். ஸோ 10 classes வந்து இதில் இருக்குது. பேசிக் கிளாஸஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸஸ். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும் போதும், வீட்லேயே நீங்கள் சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸ் 10 classes வந்து உங்களுக்கு நான் அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து 20 days-ஆக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்துட்டு ப்ராக்டிக்கல், ஒரு நாள் தியரி, அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி வந்துட்டு உங்களுக்காக வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் தியரி ஒரு நாள் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியராக வந்து அது புரியும். ஸோ இதுக்கு டைமிங் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் எப்போனாலும் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும், நான் 500 rupees பே பண்ணி எனக்கு லைஃப் டைம் வந்துட்டு உங்களோட காண்டாக்ட் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 30 days-க்குள்ளேயே வந்துட்டு ஃபுல் கிளாஸும் முடித்து எக்ஸாமும் எழுதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சர்டிஃபிகேட் தரமாட்டேன். ஸோ 30 days-க்குள்ளே வந்து 20 days கிளாஸ்னால் 30 days-க்குள்ளே ஒரு 10 days உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறேன்.
ஸோ 30 days வந்துட்டு நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக நான் கொடுக்குற எக்ஸாமை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணி, எக்ஸாம்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜில் இருக்க எக்ஸாம் மாதிரி நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு 10 கொஷின் தான். மெயினாக அந்த நான் சொல்லிக் கொடுத்த கிளாஸில் வந்துட்டு ஒரு 10 கொஷின் இருக்கும். மெயினான ஒன்று இருக்குல்ல, ஸோ மெயினானது ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை மட்டும்தான் கேட்பேன். அந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இவங்க சூப்பராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்து படிச்சிருக்காங்க, அடுத்து வந்து கிளைண்ட் அட்டென்ட் பண்ணும்போது சொதப்ப மாட்டாங்க அப்படின்னு எனக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதி காட்டுறீங்களோ, எக்ஸாம் எழுதி நம்ம குரூப்பில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட். அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் வந்துட்டு பென்னு நோட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருங்க. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய்.